மராட்டிய மாநிலத்தில் தேர்தல் நடந்தது. கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடந்த மக்களவை தேர்தலுக்கும் அடுத்த 5 மாதங்களில் நடந்த அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மாத காலத்தில் மட்டும் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இமாச்சல பிரதேசம் என்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வாக்காளர்களை காட்டிலும் மராட்டிய மாநிலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. பாஜக எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அந்த சட்டப்பேரவைகளில் தான் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் இவர்களுடைய தேர்தல் எவ்வளவு மோசடியாக நடத்தப்பட்டது என்பதை வெளிக்கொணர முற்படும் போது தேர்தல் ஆணையம் மாநில அரசு காவல்துறையோடு இணைந்து அதனை தடுத்து விட்டது. தேர்தல் எப்படி நடத்துது? தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய ஃபார்முலா நீக்கிறது, சேர்க்கிறது, மாத்துறது, இது மூணுத்தையும் வச்சுதான் ஜெயிக்குது. இதை மூணுத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா வாக்குச்சீட்டுக்கு வந்தோம்னா மேட்டர் முடிஞ்சிடுது. உன்னுடைய நாடு 5வது பெரிய பொருளாதாரம், உன்னுடைய நாட்டு மக்களினுடைய தனிநபர் வருவாய் 139வது இடத்துல இருக்குது. பத்திரிகையாளராக நான் எச்சரிக்கின்றேன். மதவாத உணர்வுகளை தூண்டிவிட்டு பெரும்பான்மை அரசியலை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு யுக்தியை கையாளக்கூடிய இந்த பாஜக அரசு, பாஜக கட்சி இருக்கும் வரை இந்த நாடு ஒரு நொண்டி பொருளாதாரமாக தான். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எந்த அளவிற்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டும், எந்த அளவிற்கு நாட்டினுடைய நலனில், மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் அவருடைய முன்னேற்றத்திற்காக எதையெல்லாம் தனது நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அவ்வளவு பெரிய பெரும் பொறுப்புடன் ஒரு இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், வெகு சிறப்பாக பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆற்றிய அந்த உரைக்கு நன்றி தெரிவித்து நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறுபட்ட இந்த நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கல்கள் குறித்து ஒவ்வொரு தலைப்பிலும் அவர் பேசியிருக்கின்றார். எடுத்துக்காட்டாக அவர் வேலையின்மை, இந்த நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு, தேர்தல் ஆணையம், சீனாவோடு ஒப்பிடும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சியும் தேக்கமும், மற்றபடி சாதிவாரி கணக்கெடுப்பு என்றெல்லாம் ஒரு 6 தலைப்புகளில் பேசியிருக்கின்றார். 6 தலைப்புகளில் பேசியிருக்கின்றார். நமது நாட்டினுடைய முதன்மையான பத்திரிகைகளில் ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரியம் மிக்கது என்று சொல்லுவேன், அப்படிப்பட்ட பத்திரிகையான தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது மொத்தமாகவே பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவுதான் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதோடு இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, அவ்வளவுதான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னோம்னா, அவர் சுட்டிக்காட்டிய விடயங்கள் என்னென்ன, எவ்வளவு ஆழமானவை என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக இந்த நாட்டினுடைய தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை பற்றி அவர் ஆழமாக பேசியிருக்கிறார். ஏனென்றால் நம்முடையது ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டு அமைக்கப்படக்கூடிய நாடாளுமன்றம் இந்த நாட்டினுடைய அரசை தீர்மானிக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படும் சட்டப்பேரவை இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அரசை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை ஒரு மாநிலத்தை மட்டும் எடுத்துக்காட்டாக வைத்து மிக ஆழமாக பேசியிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், மராட்டிய மாநிலத்தில் தேர்தல் நடந்தது. கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடந்த மக்களவை தேர்தலுக்கும் அடுத்த 5 மாதங்களில் நடந்த அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மாத காலத்தில் மட்டும் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர்? 70 லட்சம் பேர். அதை குறிப்பிடும் போது, அதை ஒப்பீட்டு அளவில் அது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை என்பதை குறிப்பிடும் போது ராகுல் காந்தி சொல்லுகின்றார், இமாச்சல பிரதேசம் என்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய மொத்த வாக்காளர்களை காட்டிலும் மராட்டிய மாநிலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. இந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை எங்கேயெல்லாம், எந்தெந்த சட்டப்பேரவைகளிலெல்லாம் அதிகமாக இருக்கிறது என்றால், பாஜக எங்கெல்லாம் பலமாக இருக்கிறதோ அந்த சட்டப்பேரவைகளில் தான் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது.
இதை பற்றி நாங்கள் மட்டுமல்ல, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி, நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த கூட்டணி தேர்தல் ஆணையத்தில் இது எப்படி நடந்தது, யார் அவர்கள் என்கின்ற விவரங்களை கொடுங்கள், எந்த வாக்குச்சாவடிகளில் அல்லது எந்த வட்டங்களில் சேர்க்கப்பட்டது என்கின்ற விவரங்களை கொடுங்கள், நாங்கள் அதை சோதித்து இது எப்படி நடந்தது என்பதை சொல்லுகின்றோம் என்பதை எல்லாம் கேட்டதற்கு இது நாள் வரை தேர்தல் ஆணையத்தால் பதில் கூறப்படவில்லை. நாம் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ரோஸ்டர்ல மிக அதிகமாக இவிஎம் மோசடிகளை பற்றி பேசியிருக்கிறோம், ரொம்ப ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறோம். ஏனென்றால் நானே அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு 5 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதையும் தாண்டி புதிய வாக்காளர்களை சேர்த்தல், ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குதல் என்கின்ற 2 விடயங்கள் எந்த அளவுக்கு நடக்கின்றது என்பதையெல்லாம் சொல்லியிருந்தோம். இதே மாநிலத்தில் 49 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், 70 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த அந்த தேர்தல் நடவடிக்கையில் எலக்டோரல் ப்ராசஸ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம் எவ்வளவு பெரியது என்றால் 1,20,00,000. இந்த 49 லட்சம் பேரும் எதிர்கட்சிகளுக்கான வாக்காளர்கள் என்பதை கண்டறிந்து நீக்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். நேஷனல் எலெக்ஷன் போர்ட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு அதை பயன்படுத்தி எப்படி பண்றாங்கன்னு இன்னொரு பக்கத்தில் சேர்த்திருக்கிறாங்க. சேர்த்தவர்களுடைய ஆதார் கார்டு எல்லாம் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தது என்பதை ஏற்கனவே ராகுல் இதே தளத்தில் பேசி அதை வெளியிட்டிருக்கிறார் 1 மாதத்திற்கு முன்பு. இதுல முக்கியமாக சில விவரங்கள், இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இந்த கட்டடம் இது ஒரு வாக்குச்சாவடி, ஷெர்லியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி, கிராமத்து வாக்குச்சாவடி தான். இந்த வாக்குச்சாவடியில் மட்டும், இந்த இடத்த மட்டும் சேர்க்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை 1700. நீங்க நினைச்சு பாருங்க, இங்க அதிகபட்சம் 1 இல்லாட்டி 2 வாக்குச்சாவடி இருக்கும். இந்த 2 வாக்குச்சாவடியில மட்டும் சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளருடைய எண்ணிக்கை 1700. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எவ்வளவு பெரிய அளவிற்கு இந்த தேர்தலில் மோசடி நடந்திருக்கும் என்று பாருங்கள். அவர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட தேர்தலை நடத்தக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த பேனல், அந்த குழுவிற்கு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு 3 பேர் இருக்கணும். ஒருவர் சீஃப் மினிஸ்டர், ஒருத்தர் இந்த நாட்டினுடைய பிரதமர், இன்னொரு உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், 3ஆம் அவர் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொண்ட 3. இதில் 2 பேர் மெஜாரிட்டி யாரை சொல்கிறார்களோ அவர்களைத்தான் பரிந்துரைக்கணும் அப்படின்ட்டு. உடனே மோடி அரசு என்ன பண்ணிச்சு, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் அந்த பேனல் எதிர்த்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு பிரதமர், அவருடைய கேபினட் அமைச்சர் ஒருத்தர், எதிர்க்கட்சி தலைவர். இப்ப சொல்றாரு, இன்னும் சில நாட்கள்ல இந்த மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்ல வந்துட்டு பிரதமர் இருக்க போறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்க போறாரு, 3ஆவதா நான் போறேன். இப்ப அவங்க 2 பேரும் யாரை முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு தேர்தல் ஆணையர். இதுல நான் போய் என்ன பண்றது, இதுல எந்த பலனுமாவது இருக்குமா? இப்படி ஒரு வசதியான தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொள்ள அவர்கள் எவ்வளவு வழிகண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது சொல்லும் பொழுது இதிலிருந்து என்ன இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையர்களை தங்களுடைய வசதிக்கு இணங்குபவரை இவர்கள் அடையாளம் கண்டு அவர்களையே பரிந்துரை செய்து ஏதோ ஒரு குழு தேர்ந்தெடுத்ததாக ஒப்புக்கணாச்சும் சொல்லிக்கொண்டு அவரை இவர்கள் நியமனம் செய்கிறார்கள். இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்றாரு, இப்பவும் நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லல, ஆனா நடந்ததை நான் சொல்றேன், எனக்கு அந்த விவரங்களை கொடுங்க, நாங்க இதை ஆராய்ஞ்சு என்னன்றது நாங்க சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அதையெல்லாம் சொல்வதற்கு அவர் தயாரா இல்லை. இது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான், அது எப்பொழுதுமே தோத்த உடனே அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களானால், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வாக்குச்சீட்டு முறையில் ஒரு இடத்துல தேர்தல் நடந்து, மராட்டிய தேர்தலில் சோலாப்பூர் கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பாஜக நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறார். பாஜக வேட்பாளர், அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த தேர்தலை ஏற்கலை, இது உண்மை இல்லை, இதில் மோசடி நடந்திருக்குது, அதனால நாங்களே என்ன பண்ண போறோம்னா வாக்குச்சீட்டில் ஒரு தேர்தல் நடத்த போறோம்னு நாள் குறிச்சிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க தானே,
உடனே என்ன பண்ணாங்க, ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, போலீஸ் ஏவி அது அப்படி அங்கே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவை பிறப்பிச்சு அந்த தேர்தலே நடத்தலை. ஏன்னா வாக்குச்சீட்டு நடந்ததுன்னா கூட்டி வெளிப்பட்டுடுமே. அந்த மக்கள் இவர்களுடைய தேர்தல் எவ்வளவு மோசடியாக நடத்தப்பட்டது என்பதை வெளிக்கொணர முற்படும் போது தேர்தல் ஆணையம், மாநில அரசு, காவல்துறையோடு இணைந்து அதனை தடுத்து விட்டது. இதை செஞ்சது யாரு? காங்கிரஸ் இல்லை, எதிர்கட்சிகள் இல்லை, மக்கள். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் இவிஎம், இன்னொரு பக்கம் வாக்காளர் பட்டியலில் மோசடி, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம். நான் கூட சொல்லுவேன், தேர்தல் எப்படி நடத்துது தேர்தல் ஆணையம்? பிஜேபியினுடைய ஃபார்முலா என்ன? 3 தான். என்னது? நீக்கிறது, சேர்க்கறது, மாத்துறது. ஏற்கனவே இருக்கிறவங்கள பட்டியலிருந்து நீக்கிறது, புதிதாக அவங்களுக்கு வசதியானவங்கள சேர்க்கறது, எலெக்ஷன் முடிஞ்சிட்ட உடனே இவிஎம் வச்சு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதான் மாற்றுதல். இதை 3த்தையும் வச்சுதான் ஜெயிக்குது. இதை 3த்தையும் ஒழிக்கணும் அப்படின்னோம்னா வாக்குச்சீட்டுக்கு வந்தோன்னா மேட்ரு முடிஞ்சிடுது, எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம். இன்னைக்கு இந்த சட்டத்தின்படி நடத்த முடியும், வாக்குச்சீட்டை வச்சு நடத்த முடியும். அவசியமான இடங்களில் வாக்குச்சீட்டுகளை, வாக்குப்பெட்டிகளை கொண்டு போக முடியாத இடங்களில் மட்டுமே நீங்க இவிஎம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் அந்த தேர்தல் ஆணைய சட்டப்பிரிவு 61B சொல்லுதுன்னு. இது தொடர்பாக ஆழ்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்திய ஆட்சி பணியில் தேர்ந்த அனுபவம் பெற்ற ஐயா எம்ஜி தேவசகாயம் சொல்றாரு. நிறைய பேசியிருக்காரு, நிறைய வழக்கு போட்டிருக்காரு, நிறைய போராடி இருக்காரு. ஒரு மனிதர் ஓய்வு பெற்று இவ்வளவு காலம் ஆகி இடைவிடாமல் போராடி கொண்டிருக்கின்றார். அவரோடு இன்னும் பலரும் போராடுறாங்க, சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அப்போ இவ்வளவு பேரும் சேர்ந்து காப்பாற்ற நினைக்கிறது என்னன்னா, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமையை காப்பாற்றப்பட வேண்டும்ன்றதுக்காக தான். அந்த வாக்குரிமையை அழித்து இவங்களுடைய அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றுகிறார்கள் என்பதுதான். அதான் முக்கியம். சரி, அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் அப்படிதாங்க பேசுவாரு சொல்றாங்க. அது மட்டுமே இல்லை, அவர் அடுத்தபடி அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் தொடர்பா மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னோம்னா ரொம்ப முக்கியம். அடுத்த இந்த ஆட்சி காலம் முடியறதுக்குள்ளேயே இந்தியா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடா ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது சைனா, 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஜப்பான். அதை தள்ளிட்டு இந்தியா 3வது வளர்ந்த நாடாகும், பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம 5வது வளர்ந்த நாடாக இருக்கிறோம். நீங்க ஒன்று போட்டு பாருங்க மக்களே, கூகுளில் போய் பர் கேபிட்டா இன்கம் இன் வேர்ல்டு கண்ட்ரிஸ்னு சும்மா போடுங்களேன் கூகுளில். 1வது இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தனிநபர் வருவாய் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவினுடைய வருவாய் 4வது 5வது இடத்துல இருக்குது. ஜப்பான் 3வது இடத்துலாலும் அதனுடைய தனிநபர் வருவாய் முன்னாடி இருக்குது. 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய தனிநபர் வருவாய் 139வது இடத்துல இருக்குது. இந்த கேவலம் வேற எங்கேயாவது இருக்குதா? நீங்க அதை பாருங்க அந்த லிஸ்ட்ல. உன்னுடைய நாடு 5வது பெரிய பொருளாதாரம், உன்னுடைய நாட்டு மக்களினுடைய தனிநபர் வருவாய் 139வது இடத்துல இருக்குது. அதுவும் இன் டாலர் டர்ம்ஸ். நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் சொல்றாரு, நம்மை விட 6 மடங்கு பெரிய பொருளாதாரம் சீனா. அவ்வளவு பெரிய பொருளாதார நாடு அது. அந்த நாட்டினுடைய 2% பொருளாதார வளர்ச்சி அதை ஈடு செய்யணும் அப்படின்னோம்னா நம்ம 6 அல்லது 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பெறணும். டபுள், மோர் தென் டபுள், ட்ரிபிள் டைம்ஸ் பண்ணணும். அப்பதான் ஒரு 10 ஆண்டுகள்ல மேட்ச் பண்ண முடியும். அவர் சொல்றாரு, அந்த நாடு உலகத்துல எதெல்லாம் உலகத்துக்கு தேவை என்பதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டேட்டா அந்த நாட்டுக்கிட்ட இருக்குது. யார் சொல்றது? இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு நாடாளுமன்ற அவையில. அந்த டீட்டெயில் இருக்குது. சீனா கிட்ட எதை மேனுஃபேக்சர் பண்ணலாம், எதை கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. அதற்கான மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அந்த நாட்டுக்கிட்ட இருக்குது. ஆனா நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்ற டேட்டா உலக நாடுகள் கிட்ட இருக்குது. அந்த டேட்டா இந்தியாவில் எது தேவை? சிம்பிள். அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கானமி, நாம ஒரு மார்க்கெட் எக்கானமி. இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த நாட்டில் வளர்ச்சியை மேனுஃபேக்சரிங் நிர்ணயிக்குது. இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி சந்தை சக்திகள் நிர்ணயிக்கின்றன. என்னன்றது உங்களுக்கு தெரியும். தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா ஏர்கிராஃப்டினுடைய ரேட்டு 3000ன்றது 5000 ஆகிடும், 4000 அப்படின்றது 20000 ஆகிடும், 5000ன்றது 30000 ஆகிடும். இங்கேருந்து போயிட்டு கோயம்புத்தூரில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னோம்னா 20000 ரூபாய்.
பஸ்ஸில், ஆமினி பஸ்ஸில் திருச்சியிலிருந்து சென்னை வர 5200 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. 5200 ரூபாய் 4 மணி நேர பயணத்திற்கு. இதுதான் சந்தை பொருளாதாரம். வேலையின்மை அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு எங்க இருக்கிறது சொல்லு, இதுவரை இன்னாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்த நாட்டில் நிலவுது, இதுக்கு என்ன பதில் கேட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு மார்க்கெட்டிங் எக்கானமிக்கும் ஒரு சந்தை பொருளாதாரத்திற்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்கானமிக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் தான் நம்ம விட 6 மடங்கு பெரிய பொருளாதாரமான சீனா. அதோட நீ வந்துட்டு சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது, அப்படி ஒரு அவசியமும் இல்லை. ஆனா தொழில்நுட்ப ரீதியாக, உற்பத்தி ரீதியாக நீங்க அதை மேட்ச் பண்ண முயற்சிக்கணும். இதுதான் ராகுல் காந்தி பேசுறது. ஒரு அக்கறையுடைய பேச்சு தான். ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ டோன்ட் அக்யூஸ் த பிரைம் மினிஸ்டர். நான் ஒன்றும் இந்த பிரதமரை நான் குறை சொல்லல, மேக் இன் இண்டியா எல்லாமே. என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஏன் நடக்கல? நடக்காததுக்கான காரணம் என்ன? பொதுத்துறையை ஒழிக்கிறீங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு வெளிநாட்டு சக்திகள் கூட. நமக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குதா? நான்லாம் என் கல்யாணத்துக்கு என்னோட சித்தப்பாவோட போய் நான் வாங்கினது HMT வாட்ச், பிஆர்என் சென்ஸில் HMT வாட்ச் வாங்கினேன் நான். எனக்கு ஒரு கிளாக் வாங்கி கொடுத்தாங்க, பெரிய கிளாக்கு, ஓல்டு கிளாசிக், நல்லா இருக்கும். அது கூட வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் அங்கே தான். எல்லாம் இந்திய தயாரிப்பு. நான் வந்துட்டு என்னுடைய 77 80 77வது ஆண்டு நான் ஒரு லாங் டூருக்கு போகிறேன். அப்போ நான் பண்ணது ஆல்ஃபா ஐசோலி 2 என்கின்ற ஒரு கேமரா, பிளாக் அண்ட் ஒயிட், பிரமாதமாக இருக்கும். இன்னும் அதனுடைய காப்பீஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் அதுலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா அதுக்குள்ள மன்மோகன் சிங் வந்துட்டாரு, புதிய பொருளாதார பாதையில் இந்தியா போயிடுச்சு, அவ்வளோதான். நீ ஏன் மேனுஃபேக்சர் பண்ணுற? மெனோல்ட்டா இருக்குது, என்னென்னவோ இருக்குது, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்மளது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு HMTயே கிடையாது. Hindustan Machines and Tools, a precision technology industry is no more, dead and gone. இப்படி எவ்வளோ இண்டஸ்ட்ரிகள் அழிக்கப்பட்டாங்க. 350 பொதுத்துறை நிறுவனங்கள், சாதாரணம் இல்லை. டெக்னாலஜிலேயே உயர்ந்த டெக்னாலஜி 2 தான். ஒன்று ராக்கெட் தொழில்நுட்பம், இன்னொன்று அணுசக்தி தொழில்நுட்பம். இதை 2லையும் முதன்மையாக இருக்கக்கூடிய 5 நாடுகளில் ஒன்று இந்தியா, மறந்து விடாதீர்கள். ராக்கெட்டு தொழில்நுட்பம் 1 லட்சம் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 100வது ராக்கெட்டு விட்ட நாடு இந்த நாடு. அது இஸ்ரோ, அதனுடைய சாதனை. என்ன ஒன்று, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO, சீனாவினுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, மிசைல் டெக்னாலஜி, அதுக்கு ஈவனா மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னவர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியினுடைய சேர்மனாக இருந்த ஒருவர். அவர் என்கிட்ட சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க தாக்குனாங்களா, நம்மளுக்கு பதிலடி கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேனே, முடியுன்றதுக்கு தான் டெட்டரண்ட் அந்த பேர் இருக்குது, பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதை நான் வெளியில் சொல்லலாமான்னு. நோ, இட் இஸ் ஃபார் யுவர் பர்சனல் கன்சம்ஷன். யார் சொன்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியினுடைய பெரிய புகழ்பெற்ற இதுவாக இருந்தவர் வந்துட்டு அனில் ககோட்கர். நாங்கள்லாம் ஒரு சாதாரண பத்திரிகையாளர்கள். இவரும் தேசப்பற்று பற்று பற்றுன்னு இவங்களாம் கிழிக்கிறாங்களே, இவங்கள விட நாங்கள் நிறைய கிழிச்சோம். இந்த நாடு அணுசக்தி தொழில்நுட்பத்திலையும் மிக உயர்ந்த நாடு. இன்னைக்கு மோடி அரசு, அதுக்கு முன்னாடி மன்மோகன் அரசு, இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அட்டாமிக் எனர்ஜி அதனுடைய அப்படி அப்படியே எடுத்து இது பண்ணுறாங்க இல்லையா, நியூக்ளியர் இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் இப்போ பண்ணியிருக்காங்க இல்லையா, நாகர்கோயில்லையும் கன்னியாகுமரிலையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இடிந்த கரையிலெல்லாம் போட்டிருக்காங்களே. நம்மளுடைய 700 மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த அணு உலைகளை நாம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாடு அதெல்லாம் பற்றி பெருமைப்பட்டு கொள்ள மாட்டேங்குது. இதுதான். இன்னும் சொல்ல போனா இந்தியா இன்னும் 2வது நியூக்ளியர் டெக்னாலஜியில் 2வது புளுட்டோனியம், அதை பயன்படுத்தி எப்படி அது பண்றது அப்படின்றது தான் புரோட்டோடைப் இங்க கல்பாக்கத்தில் வந்துட்டு இப்போ நிறுவி இருக்கிறாங்க. 3வது கட்ட ஆராய்ச்சியெல்லாம் நம்ம முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் அது பண்ணால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்திருப்போம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து மூலதனங்கள் வரட்டும், பொருட்கள் வரட்டும் அப்படின்னு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்கை அழிச்சு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான முதுகெலும்பை முறிச்சிட்டது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் நம்முடைய திருப்பூர் MP, பெரியது தான், தயவு செய்து கேளுங்க, திருப்பூர் MP கே சுப்பராயன் பேசினார். பேசும்போது சொன்னார், இந்த நாடு வளர்ச்சியில் இருக்குது, வளர்ச்சி பாதை
5வது பெரிய பொருளாதாரம், 3வது பெரிய பொருளாதாரம் சொல்லும்போது அவர் நேரடியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். இந்த நாட்டில் வெறும் நாளுக்கு 170 ரூபாய் மட்டுமே வருவாய் உள்ளவர்கள் 13,70,00,000 பேர். இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு 850 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 116.3 கோடி பேர். 130 கோடி பேர் வந்துச்சா? அவ்வளோதான். நீங்கள் எப்படி வருவீங்க, என்ன அடிப்படையில் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பேசியிருப்பாரு இவரு? இப்போ மோடி ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மக்களவையில் இன்று மதியம் பேசிய அந்த பேச்சு, குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது அவர் பேசிய பேச்சு அருமையா பேசினார். இந்த நாடு உலகத்திற்கே சமாதானத்தை போதித்து நடுநிலை நாடாக இருந்தது. இன்றைக்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கும் ஒரு இனப்படுகொலை நாடான இஸ்ரேலுடன் கைகோர்த்து செயல்படுகிறது. இது நியாயம் தானா என்று கேட்டார் அவர். கே சுப்பராயன், திருப்பூர் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், மிக அனுபவம் வாய்ந்த ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் கேட்டார், பதில் சொல்வாரா மோடி? சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க நாளைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. இதான் முக்கியம். ஆக இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய டபுள் என்ஜின் growth எங்கடா இருக்குது? ஒரு என்ஜின் இன்னொரு என்ஜின் எடுத்துட்டு எதிரும் புதிரமா நிற்கிற இடத்துல என்ன முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாவே பேசினாரு. ஆனா அர்த்தத்துடன். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்தியிலேயே பேசினாரு. நான் புரிஞ்ச மட்டும் நான் பேசுறேன், மற்றதெல்லாம் பேப்பர்ல வந்தா பாருங்க, பேப்பர்ல வருதான்னு பாருங்க. ஆக மக்களே, இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சரியாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எதிர்கட்சி என்ற காங்கிரஸை சரியாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 99 உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சி, அதனுடைய தலைவர் ஒரு இளம் தலைவர் பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். குற்றச்சாட்டு அல்ல எனது பேச்சினுடைய நோக்கம். இந்த நாடு, இந்த நாட்டுடைய வளர்ச்சி, இந்த நாட்டு மக்களுடைய நலன். மிக அருமையாக பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். எந்த இடத்துல ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன பேசியிருக்கிறார்? அவருடைய கட்சியிலிருந்தே அந்த விவாதத்துக்கு தயாரா இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நமது நாடு வளர்ச்சி பாதைக்கு போக வேண்டும் என்றால் யாரு முஸ்லீம், யாரு கிறிஸ்டியன், யாரு அந்த பிரயாகாயில வந்துட்டு யாரு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல முஸ்லீம்கள் கடையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு நொண்டி பொருளாதாரமாகத்தான் இருப்போம். We will never be a progressing economy. I caution. ஒரு பத்திரிகையாளராக நான் எச்சரிக்கின்றேன். இப்படி மதவாத உணர்வுகளை தூண்டிவிட்டு பெரும்பான்மை அரசியலை, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு யுக்தியை கையாளக்கூடிய இந்த பாஜக அரசு, பாஜக கட்சி இருக்கும் வரை இந்த நாடு ஒரு நொண்டி பொருளாதாரமாக தான் இருக்கும், ஒரு ஊனப்பட்ட பொருளாதாரமாகத்தான் இருக்கும். வறுமையை ஒழிச்சிட்டோம், 83 கோடி பேருக்கு ரேஷன் கார்டை கொடுத்துட்டு வறுமையை ஒழிச்சிட்டோம், 25 கோடி பேரை மீட்டுட்டோம்னு சொல்றீங்களே, என்னையா அதெல்லாம் பேச்சு? 25 கோடி பேரை மீட்டதுக்கு அப்புறமும் 83 கோடி பேருக்கு ரேஷன் கார்டுன்னு என்ன அர்த்தம்? ரேஷன் கார்டு இல்லைன்னா அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை, இதான அர்த்தம்? நிர்மலா சீதாராமன் அவர்களை சிந்தியுங்கள். நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்பதை சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். எதிர்கட்சிகள் முன்னிறுத்தக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் இதை நேர்மையாக அணுகினால் அதை செய்வீர்கள். ஆனால் நேர்மை அப்படின்றதுக்கும் உங்களுக்கு அந்த சம்பந்தமும் இல்லையே. எனவே பார்க்கலாம். ஆனால் நாட்டு மக்களாகிய நாம் இதையெல்லாம் எடுத்து மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். நமக்கென்று இருக்கக்கூடிய ஜனநாயக கடமையை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துங்கள். பரவலாக இந்த காணொலியை நீங்கள் பகிருங்கள். அதன் மூலம் மக்களிடையே ஜனநாயக உணர்வையும் பொறுப்புணர்வையும் உருவாக்குவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.